நம்ம மேல விழுந்த ஒரு கடமை என்ன தெரியுமா? சிலரையாவது அக்கினியிலிருந்து இழுக்கணும். ஆமென். சிலரையாவது அதாவது கிருபை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த கிருபை 2 காரியத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஒன்று, பவுல் சொல்லுவார், தன் பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவர்கிட்ட போகும்போது கர்த்தர் என்ன சொல்லுவார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். அப்போ இங்க கிருபை கொடுக்கப்பட்டது அவன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட. ஆனால் அவன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட மட்டும் கிருபை கொடுக்கப்படவில்லை. எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தெய்வ கிருபை. யாருக்காக? உங்களுக்கு. அப்போ தேவன் நமக்கு கிருபை தரார்ல, அது நமக்கு மட்டும் தரல, இன்னொருத்தங்களுக்காகவும் தர்றார். என்னை எப்படி அக்கினி நின்று தப்புவித்தாரோ அது போல என் மூலமாய் சிலரை தேவன் தப்புவிக்க விரும்புகிறார். இதுக்கு பேர் தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் பவுல் சொல்லுகிறார், இதை நான் சொன்னாலும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, இதை நான் சொல்லலைன்னா எனக்கு ஐயோ. எனவே தான் பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடன் இருப்பதற்கு எனக்கு ஆசை உண்டு. 23வது வசனம் அது அதிக நன்மையா இருக்கும். 24 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சரீரத்தில் தரித்திருப்பது. அப்ப சரீரத்துல ஏன் ஆண்டவர் நம்மளை இன்னும் வச்சிருக்கிறார்? இன்னொருத்தங்களுக்காக. சுவிசேஷம் சொல்ல இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை கிடையாது. நான் டெய்லி பார்த்து பழகுற ஆட்கள் உண்டு, நம்முடைய நண்பர்கள் உண்டு, சொந்தங்கள் உண்டு, உறவுகள் உண்டு. ஒரு வார்த்தை இயேசுவை பற்றி ஒரு பிறவி குருடன் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டீர்களா? எல்லாரும் கூப்பிட்டு கேட்கிறாங்க, சொல்லு அவர் யாரு? பாருங்க, எனக்கு அவர் யாரெல்லாம் தெரியாது. நேத்து வரை என் கண்ணு இருளா இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு கண்ணு தெரியுது. இது அவன் அனுபவித்த காஸ்பல். நேத்து வரை நான் இருள்ல இருந்தேன், இன்னைக்கு நான் வெளிச்சத்துல இருக்கிறேன். அவன் இயேசுவை பற்றி சொல்ல ஹீப்ரு கிரீக் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தாலே சிலரை, இங்க நிறைய பேர்ல சிலரையாவது நான் அக்கினி நின்று, சிலரையாவது நான் காப்பாற்றணும், சிலரையாவது நான் சொல்லி இருக்கணும், 4 பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லி இருக்கணும். எனக்கு சொல்ல தெரியல, 2 கைப்பிரதியாவது கொடுக்கணும். ஏதோ ஒரு விதத்துல நான் கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும்.